கிளம்பட்டுமா? சீக்கிரமாங்க. இதுக்குதான் உன்னை காலேஜ் போன்னு சொல்றேன். காலேஜ் போகவும் கஷ்டமா இருக்கு, என்ன கடைக்கு அனுப்பவும் கஷ்டமா இருக்கு. அப்படின்ல 3 நாளா என் கூடயே இருந்தீங்க, இன்னைக்கு தனியா விட்டுட்டு கடைக்கு கிளம்புறீங்கல்ல, அதான். உன் கூடயே இருந்தா சாப்பாடு கிடைக்காதுமா. கடைக்கு கிளம்புறேன், இன்னொரு 4 நாள் தானே, அடுத்து ஊருக்கு போலாம். சரி, ஆனா சீக்கிரம் வந்துடணும். திரு, அப்பா கடைக்கு கிளம்பிட்டியாயா? ஆமாப்பா. ஓ அப்படியா? என்னங்கப்பா, என் தம்பி வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கு, உன்னால முடியுமான்னு கேப்போன்னு பார்த்தேன். சரி, நீ கடை கிளம்பிட்ட, கிளம்ப, அப்புறம் பாத்துக்கலாம். என்னப்பா, என்ன செய்யணும்? ஒன்னும் இல்லையா, சக்தி ஒரு வேலை விஷயமா அதோட டீட்டெயில் எல்லாம் கேட்டான், அதான் அதை ரெடி பண்ணி உன்கிட்ட கொடுத்து உள்ளன்னா இப்ப வீட்டுக்கு வந்தேன். நீ கடைக்கு கிளம்பிட்ட, சரி நீ போயிட்டு வா, அப்புறம் என்ன பார்க்கலாம். எப்படிப்பா, உடனே கொடுக்கணுமா இல்ல கொஞ்சம் லேட்டா கூட? ஒன்னும் பிரச்சனை இல்லையா, சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவேன்னா, அப்பா கொடுத்தா போதும். சரிப்பா, நான் ஒரு 3-4 மணி கிட்டக்க வீட்டுக்கு வரேன். நீங்க குடுக்கறத வாசு கிட்ட கொடுத்துருங்க, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். உனக்கு எதுவும் சிரமம்லாம் இல்லப்பா, அந்த டைம் எப்பயும் வாசுகிய காலேஜ்ல கூப்பிடுற டைம் தானே, அதே மாதிரி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துக்கிறேன். சரியா? அப்பாக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங், அதனால வெளியே கிளம்புறேன், வர நைட் ஆகுமா, அதான் உன்கிட்ட கொடுக்க சொல்லிடலான்னு பார்த்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீங்க ரெடி பண்ணிட்டு வாசு கிட்ட மட்டும் கொடுத்துருங்க, நான் வந்து வாங்கி கொடுத்துறேன். சரியா? சரி கிளம்பு, நான் பார்த்துட்டு வாசு கிட்ட கொடுத்துறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்பா கொடுக்கறத பத்திரமா வாங்கி வை. என்னங்க? சொல்லுங்க. என்னங்க, நானும் வரேங்க. எங்க? அதான் சக்தி வீட்டுக்கு. நீ எதுக்கு? என்னங்க, எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா ஸ்வேதா பாத்து? ப்ளீஸ்ங்க கூட்டிட்டு போங்க. உடம்புக்கு அது செய்து இது செய்துன்னு சொல்லி காலேஜ் கூட போகாம வீட்டுல உட்காந்துட்டு இருக்க, ஒன்னா ஊர் சுத்த கூட்டிட்டு போகவா? ஊர் சுத்தவா? அது என் சின்ன மாமனார் வீடு, கூட்டிட்டு போங்க. அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா மாத்திரை போட, கொஞ்ச நேரம் தூங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் படிக்க. இந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வீட்டுல உட்காந்துரு. என்ன இப்படி சொல்றீங்க? கூட்டிட்டு போங்க. நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? தங்கச்சி வீட்டுல இருக்கா, போ உள்ள. கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. அப்பனா நானும் இப்படித்தான், யார் வந்தா எனக்கு என்ன? வாசுகி, கூட்டிட்டு போங்க. அனி. ஏய் சாதனா வாரா. வரட்டும். எழுந்தரு, அடி வாங்க போற. அனி. முடியவே முடியாது, கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க, இல்லாட்டி இப்படிதான். அண்ணி. இதோ வாரேமா. போ, இங்க வந்துட போறா. என்னடி புதுசா பண்ணிக்கிட்டு இருக்க? பொண்டாட்டி ஆசைப்பட்டா செய்யணும், இல்லாட்டி இப்படிதான். கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் இப்படிதான், உங்களை கடைக்கும் விட மாட்டேன். இருடி, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். கவனிச்சுக்கிறதெல்லாம் ஓகே தான், இப்ப கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? கூட்டிட்டு போறேன்டி, என்ன விடு, தூர போ. இந்த பயம் இருக்கட்டும். ஓகே ஓகே, குட் பாய். இனி நீங்க கிளம்பலாம், ஓடுங்க ஓடுங்க, கடைக்கு ஓடுங்க. ஓ சரி சரி, நான் கூட்டிட்டு போக மாட்டேன். என்ன பண்ணுவ? பக்கத்துல மட்டும் வந்துடாத, அடி வெளுத்துருவேன். ஆசைய பாரு, இன்னும் பக்கத்துல வந்து கெஞ்ச கொஞ்சலாம் முடியாது, எல்லாம் ஒரு லெவல் தான். நீங்க ஒத்துக்கலையா? என்ன பண்ணுவ? மாமா ஏதோ டீடைல்ஸ் கொடுக்கணும் தானே போக சொன்னாங்க. அத என் கையில தானே கொடுப்பாங்க. அத நான் உங்ககிட்ட கொடுத்தாதானே. ஓய், 4 மணிக்கு கரெக்டா கிளம்பி இருப்பேன். வாரீங்க, என்னையும் கூட்டிட்டு போறீங்க. ஓகே? வாரேன் வாரேன், வந்து வச்சுக்கிறேன். அண்ணி, என்னம்மா வாரீங்க? இதோ உங்க அண்ணி கிளம்புறாங்கம்மா, இதோ வந்துடுறேன். சரி சரி, ஓகே. என்ன ஓகேவா? வர வர சரியே இல்லடி, ரொம்ப கெட்டு போயிட்ட. அப்படியா? சரி ஓகே ஓகே, உங்களுக்கு கடைக்கு லேட் ஆச்சு, கிளம்புங்க, வந்து பேசிக்கலாம். ஓகே, பை பை, டாடா. டாடா தான். லவ் யூ டி. என்னங்க? ஒண்ணே இல்லங்க, போங்க, என் தங்கச்சியை போய் பாருங்க. ஓகேங்க. ஐயோ ஜாலி, 3-4 நாளா இந்த வீட்டு வாசல கூட தாண்டல, இன்னைக்கு ஜாலியா ஊர் சுத்த போறேனே. சாதனா, எங்கம்மா இருக்க? வாங்க, நீ பெட்ரூம்ல தான். இத வாரேன். என்னடி என் பையன் என்ன சொல்றான்? அம்மாவும் மகனும் சேர்ந்து ஓவர் அலப்பற பண்றீங்களாமே. அத்தை சொன்னாங்களா? அது அப்படித்தான், என் குட்டி தங்கத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணுவ. என்னங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன தம்பி அழுதானா? அப்ப என்ன சொல்லி அழுதான் தெரியுமா? சொல்லி அழுதானா? ஆமாங்க, அம்மா அம்மா அவ்வளவு அழகா சொன்னாங்க. அம்மா சொன்னானா? ஆமாங்க, அலமத்துல அழகா சவுண்ட் கேட்டுச்சு. மா மா அப்படி சொல்லியே அழுதான். நம்ம பையன் புதுசு புதுசா கத்துக்கறாங்க. என் மகன்ல. ஆமா ஆமா, ஏதாவது கத்துக்கறான்னு சொன்னா உடனே உங்க பையன் சேட்டை பண்ணா அப்பவும் என் மகன் தாண்டி. ரொம்ப தான். சரி, என்ன இப்பெல்லாம் வர நேரம்லாம் என் கண்ணுக்குட்டி முழிச்சிருக்காக. எங்க இப்பெல்லாம் சரியா தூங்க மாட்டேங்கிறான், நைட்டு தான் தூங்க மாட்டேங்கிறான்னு பார்த்தா பகல்ல அதுக்கு மேல.
குட்டி குட்டி கோழி தூக்கம் தூங்குறாங்க. இங்க பாருங்க, தலைக்கெல்லாம் குளிக்க ஊத்தி தூங்க போட்டா அப்படியே அசந்து தூங்குற மாதிரி அப்படி தூங்குறான். கரெக்டா 10 நிமிஷங்க டுவைங்கன முழிச்சுக்கிட்டு கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறான். நாம யாரும் பக்கத்துல வரல, பேசல, தூக்கலனா அடுத்த செகண்ட் வீலுதான். ஆனா பாருங்க எப்படி அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு பாக்குறது. டேய் குட்டி பையா, நீயும் உங்க அப்பா மாதிரி தானே? 2 பேரும் நடிப்புக்காரங்கடா. செய்யறதெல்லாம் கேடித்தனம், ஆனா அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது. சொல்லுடா, உங்க அப்பா மாதிரி தானே நீயும்? பாக்குறத பாரு. ஹோய், என்ன 2 பேரும் ஒண்ணுதான். கேடி கழுதைகளா? என்னடி என்ன அவங்கிற இவங்கிற கேடி பையங்கிற? அவ்வளவுதானா உன் புருஷனுக்கு மரியாதை? உங்களை சொல்லலங்க, நம்ம பையனை. என்னையும் சேர்த்து தானே திட்டின? ஆமா. அப்பனா அவ்வளவுதானா? இங்க பாருங்க, பையனை திட்டமத்துல 1-2 வார்த்தை அப்படி இப்படின்னு வரத்தான் செய்யும். அதுக்காக மரியாதை இல்லாம போயிடுமா? உங்க மேல உள்ள மரியாதையை மனசுல வச்சிருக்கேங்க. சரிம்மா, பத்திரமா வச்சுக்கோ. என்கிட்ட மத்தவங்க கிட்ட எல்லாம் யூஸ் பண்ணிக்க வேணாம், மனசுலயே வச்சுக்கோ. என்னங்க என்ன சிரிக்கிறீங்க? இல்லடி, நம்ம பிள்ளை சேட்டை பண்ணாம அது வாட்டுக்கு இருக்கு. இப்பவே அவனை வைக்கிற மாதிரி என்னையும் சேர்த்துக்கிட்டு திட்டுற. இன்னும் அவன் வளர்ந்து சேட்டெல்லாம் செய்ய போதுல. யோசிக்கவே செய்யாதீங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு சேர்த்து திட்டு கிடைக்கும். அவனுக்கு 1னா உங்களுக்கு 4. அது ஏன் அப்படி? உங்க பிள்ளை தானே? அது மாதிரி பிள்ளைய திட்ட சாக்குலதான் உங்களையும் திட்ட முடியும். அதுவும் 1. அடிப்பாவி, எத்தனை நாள் ஆசை இதெல்லாம்? இப்பதான் திடீர்னு வந்த ஆசை. மனசுல உள்ள ஆசைனா நீ நிறைவேற்றிக்கலாம். எப்படி? அதான், என்னென்ன திட்டணும்னு நினைச்சியோ எல்லாத்தையும் நீ உன் பிள்ளை மூலமா திட்டிக்கோ. அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல, ஆல்ரெடி நிறைய யோசனை பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, என்னென்ன திட்டுவ? என்னென்ன திட்டணும்னு யோசனை பண்ணி வச்சிருக்க? அதெல்லாம் யோசிக்கல, அப்பப்ப ரைமிங்ல வரும், திட்டிடுவேன். எதுவுமே யோசிக்கலையா? ச்சே, நான் கூட ரொம்ப எதிர்பார்த்தேன். என்ன? ஏதாவது புது புது வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவ, என்னன்னு கேட்கலாம் கொஞ்சம் ஆர்வம். மூஞ்ச பாரு, புது புது வார்த்தையா? என்கிட்ட எப்பவும் வர வார்த்தை தான். என்ன ஏர்மைங்க பண்ணீங்களா? ஓடி, இது நீ திட்டுறதுக்கு திட்டாமே இருந்துக்கலாம். என்னங்க? இங்க பாரு, புருஷனை திட்டணும்னு நினைச்சேனா புதுசு புதுசா யோசனை பண்ணணும், நிறைய வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி திட்டணும், புரியுதா? நீங்க ஏதோ ஒரு முடிவோட பேசுறீங்க. சரியில்ல, தூர போங்க. இல்லடி, உனக்கு எதுவும் தெரியலாட்டி நான் சொல்லி கொடுக்கலான்னு. இதோ வந்துட்டீங்க பாத்தீங்களா எருமைங்க, தூர போங்க. போங்கங்க. ஏய், உனக்கு சொல்லி கொடுக்கறேன்டி, என்ன வையணுமா வேண்டாமா? எனக்கு தெரிஞ்சதா நான் பேசிக்கிறேன், நீங்க தள்ளி போங்க. பேசாதீங்க, போடி. பிள்ளையா நீங்க? திட்டணும்னு தோணுனாலும் உங்க பேச்ச கேட்டு திட்டவே வராது. இதெல்லாம் புது டெக்னிக்னா, அத சொல்லி திட்டு இத சொல்லி திட்டுன்னு சொல்லி போதுண்டா சாமின்னு வெறுத்து போய் திட்ட விடாம ஆக்குறது. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட போல. என்னங்க பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் சொன்னேன் பிராடுன்னு. பிராடு ஓய், அப்படித்தான் சொல்லுவேன். பிராடுத்தனம் பண்றீங்க. நிறைய பண்ணுவேன், உன்கிட்ட மட்டும். இருங்க, வாயெல்லாம் கூடி போச்சு. வீட்டுக்கு வந்து கவனிச்சுக்கிறேன். இன்னொரு 10 நாள் தான், இருங்க வாரேன். வா, நானும் எப்போடான்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருமைங்க, உங்களை திட்டணும்னு நினைச்சா கூட மனசு வராது, பேச்சிலே ஆளை கரைச்சிருவீங்க. அதெல்லாம் அப்படிதான்டி. என்னம்மா இவ்வளவு நேரம்டா நீங்க 2 பேர் மட்டும் பேசுவீங்கன்னு என் பையன் பொறுமையை இழந்துட்டான். ஆமாங்க, சரிமா தங்கம்ல அழக்கூடாது. ரசிச்சிருக்கோம். நான் கிளம்புறேன், நீ உனக்கு வயிற்று கொடு. முடிஞ்சா சாயங்காலமும் வாங்க. கண்டிப்பா, டைம் கிடைக்க மத்தெல்லாம் ஓடி வந்துருவேன். நீங்க எல்லாமே இத்தனை நாள் வீட்டுல இருந்ததே பெரிய விஷயம். 10 நாள்ல சீக்கிரம் வந்துருவீங்கிற நம்பிக்கையில இப்ப கொஞ்சம் ஜாலியா இருக்கேன். சீக்கிரம் வாங்கடா தங்கங்களா. சரிங்க மாமா. சரி, அழுகுறான் பாரு. கிளம்புறேன்னா? சரிங்க. டேய் தங்கம், அழக்கூடாதுன்னா. அப்பா வாரேன், டாட்டா. என்னடா இதுக்கும் அழுகையா? சரி வாரேனா? பாத்து போயிட்டு வாங்க. என்னம்மா யாரு தங்கம்? என் தங்கத்துக்கு பசிக்குதா? சாப்பிட்டு தூங்குறீங்களா? சரிடி அழக்கூடாதுமா. என்னப்பா நின்னுக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் கிளம்புறையா? என்ன கண்ணானாவை பார்க்க போறியா? ஆமா ஹாசினி, பூங்காவுக்கு வர சொன்னா, அதான் நானும் சிவானி அப்படியே போய் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். நீயும் வாரியா? பா, எங்க அண்ணன் என்ன கூப்பிட வந்துருவான். மீதி நாம எல்லாம் ஒன்னா தானே போனோம். இப்ப என்ன புதுசா ராஜு வர்றது? பூமாரிய பாக்குறதுக்காக எங்க அண்ணன் வருவான். இந்த டைம் ஃப்ரீ தான், அதனால என்னையும் அப்படியே கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு பூமாரிய பாத்துட்டு போவான். ஹோ,
பூமாரி உங்க வீட்டுக்கு போயிட்டா அடுத்து எங்க கூட தான் நீ. ஆமா சரி நீங்க கிளம்புங்க, எங்க அண்ணன் இப்ப வந்துருவான். அப்படியா, கூட இருக்க வேண்டாமா? இல்ல இல்ல நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போலாமா சிவானி? உனக்கு என்னாச்சு? இல்ல பஸ் ஏறும்போதுலயும் பார்த்தேன், இங்க பஸ் இறங்கியும் பார்த்தாச்சு. ராம் மட்டும் என் கண்ணுல படவே இல்ல. அவ்வளவுதான், இன்னைக்கு பார்க்க முடியாது போல. உன்னோட ஃபீலிங் உனக்கா? ஆமா. சரி வா பூங்கா போலாம், அங்கேயாவது இருக்கானான்னு பார்க்கலாம். அப்பனா நீ எனக்காக பூங்காக்கு வரல? ஐயே, இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்ப காமிக்கிற நேரமா இது? வா சீக்கிரம் போலாம். நாம பார்த்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், இல்லனா அன்னைக்கு பொழுதே சுத்த போர் தான். சிவானி, பொழுதே முடிய போதே, இனி போர் அடிச்சா என்ன அடிக்காட்டி என்ன? ஏன் இதுக்குன்னு ஒரு ஆளும் வந்துடாதீங்க. சரிமா கோச்சிக்காத, கிளம்பு. வாடி. எப்படி என் ட்ரெஸ்? நல்லா இருக்கு. உங்களுக்கு மேட்சா போட்டுக்கேனா? சரி வாங்க உள்ள போலாம். அது என்ன, வெளிய கூட்டிட்டு வந்துட்டா மட்டும் அவ்வளவு சந்தோஷம்? அது என்னன்னே தெரியலங்க. மிந்திலாம் அப்படி இல்ல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் ஐயோ உங்க கூட வெளியே கிளம்பினாலே சந்தோஷமா இருக்கு. அதான் ஏன்? அதுவா சொல்லட்டா? சொல்லு. நான் என்ன கேட்டாலும் சாப்பிட வாங்கி கொடுப்பீங்க, அதனால உங்க கூட வெளியே வர ரொம்ப பிடிக்கும். இவ்வளவுதானா? உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நான் வீட்டுக்கே வாங்கிட்டு வருவேனே. உங்க கூட ஜாலியா பைக்ல வந்து கடைக்கு போய் பிடிச்சத வாங்கி சாப்பிடுற மாதிரி வருமா? சரிதாமா. சரி வாங்க உள்ள போலாம். வா. சக்தி. வா திரு. ஹாய் வாசுகி. ஹாய் ஸ்வேதா. வாங்க. எங்கம்மா சக்தி எங்க? இப்பதான் வந்தாங்க திரு, ரூம்ல இருக்காங்க. நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு சொன்னாங்களா, அதான் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க ரூமுக்கு போலாம். சித்தி எங்க? இந்த டைம் எப்பவுமே அத்தைக்கு தூங்குற டைம். மாமா ஆபீஸ்ல, நைட்டு தான் வருவாங்க. சரி வாங்க வாசுகி, வா மாடிக்கு போலாம். இதோ வர ஸ்வேதா. சக்தி திரு வாசுகி வந்தாச்சு. வா திரு, இங்க ரூம்ல தான் இருக்கேன், மாடிக்கு வா. வாரேன் சக்தி. வாங்க 2 பேரும். வாங்க சக்தி. வந்துட்டேன். இருக்கட்டுமா, வரட்டும். அதெல்லாம் இல்ல திரு, உன்னோட தம்பி பாத்ரூம்ல போய் உட்கார்ந்தாச்சுன்னா 10 தடவை நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணும், அப்பதான் வெளியே வர மனசு இருக்கும். இது என்ன புது பழக்கம்? புது பழக்கம்லாம் இல்ல, பழைய பழக்கமே இப்படிதான், எப்பவுமே இதேதான். திரு வா வாசுகி. சரி வாங்க அண்ணி. சரிங்க கொழுந்தனாரே. என்ன திரு, இந்த மாதிரி ஏதாவது வேலை விஷயம்னா தான் என்ன பார்க்க வருவ, இல்லனா அப்படி ஒரு தம்பி இருக்கிறதா மறந்துடுவ. அப்படியெல்லாம் இல்ல, எங்க நாளும் பொழுதும் ஓடுது, வேலைன்னே ஓடிடுது. இங்கேயும் அப்படித்தான், அதுக்காக ஏதாவது ஒரு சில டைம் ஒதுக்கியாவது பார்க்க வேண்டாமா? சொல்லிட்டேல, அடிக்கடி வந்துருவோம். சரி வா உட்காரு. அண்ணி நீங்களும் உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். அப்புறம் திரு, ஹனிமூன்லாம் கிளம்புறியாமே? ஹனிமூனா யாரா சொன்னா? ஏன் நீ சொல்லலாட்டி எனக்கு தெரியாதா? யார் சொன்னது? அப்பாவா? அதுக்குள்ள நியூஸ் இங்க வந்துருச்சா? பின்ன வராதா? கல்யாணம் முடிஞ்சு 6-7 மாசம் கழிச்சு தேனிலவு போறீங்க. உனக்கு என்னடா வைத்தறிச்சல்? வேணா நீயும் வாரியா? நானா? வாடா, ஒன்னா போயிட்டு வரலாம். எனக்கு வேலை இருக்கு. இருக்கட்டும், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. சக்தி, வருஷம் ஃபுல்லா வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். வா, 4 நாள் தான், போயிட்டு வரலாம். ஆமா சக்தி, வாங்க. ஸ்வேதா சொல்லு. சக்தி போலாம். சக்தி எனக்கும் ஆசையா இருக்கு. இல்லம்மா, இப்ப முடியாது, நாம இன்னொரு நாள் போலாம். இன்னொரு நாள் நீ தனியா போய்க்கோ. இப்ப வா, எல்லாரும் போயிட்டு வரலாம். ஏண்டா நீங்க 2 பேரும் தனியா போகணும்னு நினைப்பீங்க, நாங்க எதுக்கு? நானா உன்னை கூட்டிட்டு போய் என் கூடவா வச்சுக்க போறேன்? அது இல்லாம நீ என்ன தனியாவா வர? உன் வைஃப் கூட தானடா. சும்மா வா, ரூம் மட்டும் தனித்தனியா எடுத்துக்கலாம். எப்படி இங்க இருந்து கார்ல போக, அங்க போய் சுத்தி பார்க்க எல்லாம் சேர்ந்து போய்க்கலாம். சக்தி வா சக்தி, போலாம். சும்மா இரு சக்தி, ப்ளீஸ் சக்தி, கூட்டிட்டு போ. இன்னொரு நாள் போலாமா? சக்தி சும்மா கூட வாங்க, நாங்களாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டோம். சேச்சா, அப்படின்லாம் இல்ல. ஏண்டா எங்க கூட வர பிடிக்கலையா? அப்படியெல்லாம் சொல்வேனா? இங்க ஒர்க் அதிகமா இருக்கு, அதனாலதான். மிச்சப்படி உங்க கூட வரணும்னா ரொம்ப சந்தோஷமா வருவேன். என்ன விட என் பியூட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா. என்னதான் இருந்தாலும் எனக்கு அவ சந்தோஷம் தானே முக்கியம். இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி. நான் இல்லாம வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் 4 நாள் சான்ஸே இல்ல. நீங்க போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போலாம். ஓகேடா, இனி உன் இஷ்டம். இன்னும் 4 நாள் இருக்கு கிளம்ப. அதுக்குள்ள ஓகேனா எப்ப வேணாலும் சொல்லு. புரியுதாடா? சேர்ந்தே தேனிலவும் போயிட்டு வரலாம். கிளம்புறேன்னா கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேன். ஸ்வேதா, சொல்லு வாசுகி. என்ன ஸ்வேதா, ஒரு மாதிரி டல் ஆயிட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாசுகி, சக்தி கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னாலயா?
சரி விடு, இன்னும் நாங்க கிளம்ப 4 நாள் இருக்கு. எப்படியாவது சக்திய பேசி சம்மதிக்க வை. கண்டிப்பா நம்ம எல்லாரும் போலாம். இல்ல இல்ல இருக்கட்டும், நீங்க போயிட்டு வாங்க. சக்தி இப்படி சொல்றானா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், இல்ல அவனுக்கு ஒர்க் அதிகமாவும் இருக்கும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. கண்டிப்பா சக்தி சொன்ன மாதிரி இன்னொரு நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம். ஓகே ஸ்வேதா. சரி சரி இருங்க, நான் ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். ஏய் இல்லம்மா, வரமொத்தல சாப்பிட்டு தான் வந்தோம். இருக்கட்டும், காஃபி டீ ஏதாவது? எதுவுமே வேண்டாம். எங்க கடையில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் வந்தேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏற்கனவே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் உனக்கு உடம்பு முடியல, காய்ச்சல் சளி அப்படி இப்படினாங்க. திரும்பவுமா? என்ன பண்றது ஸ்வேதா, காய்ச்சல் கூட ஓரளவு ஓகே, ஆனா அப்பப்ப இருமல் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. முள்ளால தானே எடுக்கணும், அதான் இருமல் போறதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். திரு ஒண்ணு சாப்பிட விட்டானா? அவங்க என்ன சொல்றது, நமக்கு பிடிச்சா நாம சாப்பிட வேண்டியதா? ஹோ, ஆனா கண்ட மணிக்கு திட்டுவாங்க. ஓகே, ஒரு ஐஸ்கிரீமுக்காக அதையும் வாங்கிக்குவோம். சரிதான். சரி சக்தி, அப்பா கொடுத்த ஃபைல ஸ்வேதாட்ட கொடுத்தேன், நீ என்ன ஏதுன்னு பாத்துக்கோ. சரி நான் பாத்துக்கிறேன். சரி நாங்க கிளம்பட்டுமா? இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். இல்ல சக்தி, வாசுகியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு திரும்பவும் நான் கடைக்கு வரணும். கூட வாரேன்னு ஆசைப்பட்டா, அதான் அப்படியே கூட்டிட்டு வந்தேன். வீட்டுக்கு கூட திரும்ப அவ்வளவு தூரம் போகணும். சரி திரு, போயிட்டு வா. இன்னொரு நாள் கண்டிப்பா வா. சரி வாசுகி, போலாமா? போலாங்க. வாமா. ஸ்வேதா கிளம்புறோம். சரி திரு, ஹாப்பி ஜனவரி. ஓ நன்றி. ஸ்வேதா கூட்டிட்டு போமா, தண்ணியாவது மோந்து கொடு. சரி சக்தி, வா வாசுகி. வாசுகி நீ போன அந்த வந்துடுறேன். சரிங்க. என்ன சக்தி, ஏதாவது சொல்லணுமா? அது ஒண்ணு இல்ல திரு, ஊருக்கு வராத பத்தி கேட்டேல. நான் ஏன் வரலன்னு சொன்னேன்னா, நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அடுத்த மாசம் ஸ்வேதா பிறந்த நாள் வருது. அப்ப முதல்ல அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் பிறந்த நாள் கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். என் கூட வந்து அவ கொண்டாடுற பிறந்த நாள். அதான் அது கொஞ்சம் மறக்க முடியாத அளவுக்கு கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். அதனாலதான் இப்ப வேற ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கு. முடிச்சிட்டேன்னா அடுத்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேனா, நான் அவளை கூட்டிட்டு போக கொஞ்சம். ஓகே ஓகே புரியுது. அதானே நினைச்சேன், இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு. என்ன பண்ண தீரு, அப்பப்ப இப்படி சஸ்பென்ஸ் பண்ணி அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிட்டா தானே சந்தோஷம். நமக்கு வேற என்ன பொறுப்பு இருக்கு? அத சொல்லு. சரிப்பா, ஹாப்பி ஹனிமூன். பார்த்து கவனமா போயிட்டு வா. காரை நீயா டிரைவ் பண்றதா அப்பா சொன்னாங்க, ரொம்ப கவனம். நீ கார் ஓட்ட மாத்திர பக்கத்துல வாசுகியே தூங்க விடாத, ஓகேவா? சொல்லிட்டேல, சொல்லிடுறேன். சரிடா, நான் கிளம்பட்டுமா? இனி அப்பப்ப கொஞ்சம் வர பாரு. சரிடா, கண்டிப்பா. என்னடா என்ன அப்படி பாக்குற? டேய் கண்ணா. அது ஒண்ணு இல்லம்மா, என்ன பார்வை ஆள கொல்லுது. டேய் என்னடா? கொஞ்ச நேரம் பேசாம இரு. எதுக்கு? அது ஒண்ணு இல்ல நந்து, பேசுற பூவை இப்பதான் பாக்குறேனா, அதான் கொஞ்சம் ரசிச்சுக்கலாமேனு. ரசிச்சுக்கலாமா? டேய் என்னடா அதெல்லாம் பேச்சு? இங்க பாரு, அளவுக்கு மீறி போற. அட அட, பூ எவ்வளவு அழகா பேசுது. ஏய் போதும்டா, திரும்பவும் இதே மாதிரி பேசுனா நான் கிளம்பிடுவேன். சரி சரி, பேச மாட்டேன், ரசிக்க மாட்டோம். டேய் ஓகே நந்துமா, என் நந்துமாவுக்கு எது பிடிக்கலையோ அதை நான் செய்யவே மாட்டேன். சரி சொல்லு, என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? அப்புறம் உங்க வீட்ல பேசிட்டியா? ஐயோ, என் நந்து குட்டிக்கு அவசரத்தை பாரு, மாமனை கட்டிக்க ஏங்குறா. டேய் பப்ளை கடிக்க மாட்டேன்னா நினைக்காத. யார் இருக்காங்க என்ன பண்றாங்க எதையுமே பார்க்க மாட்டேன். கோபப்படுத்துன கையில எது கிடைக்குதோ அதை வச்சு அடிச்சிருவேன். எது கிடைக்குதோ அதை வச்சு அடிப்பியா? சரி, நீ என்ன அடிக்கணும்னு நினைச்சேனா என்கிட்ட சொல்லிரு. எதுக்குடா? இல்ல, உன் கையில கிடைக்கிற மாதிரி ஏதாவது பூ எனக்கு வலிக்காம இருக்கணும்ல. மொக்க ஜோக்குடா, போதும் சொல்லி தொலை. உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? சிவானி வேற பாரு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏன் ஆக கடுப்பாயிடுவா. ஆமா ஆமா, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி ரொம்ப நேரம் இப்படி தனியா உட்கார வைக்க கூடாது. என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பான்? கண்டிப்பா உன்னை ரொம்ப மோசமா நினைப்பான். அதனால சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. ஓகே நந்துமா, அதாவது நம்ம 2 பேர் ஜாதகப்படி ஒரு 2-3 மாசத்துக்கு எந்த நல்லதும் செய்யக்கூடாதான். அதனாலதான் உன்னை பொண்ணு பக்கம் வரணுமே, அத கூட ஐயோ தள்ளி வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் சரிடா, நீ என்ன பண்ற? ஏன் நந்து, பொண்ணுங்களுக்கு தான் வைக்க வரணுமா, எங்களுக்கெல்லாம்? ஐயோ படுத்தாதடா, இங்கிட்டு திரும்பி தொலை. சொல்லு நந்து. சரி ஓகே. என்ன அவ்வளவுதானா? வேற என்னடா? இல்ல, நீ கேட்டுட்டு வர சொன்ன, நான் கேட்டுட்டு வந்து சொல்லிட்டேன். வேற ஒண்ணுமே இல்லையா? இல்ல, அந்த 3 வார்த்தை நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்லும் முதல்ல தான் சொல்லுவேன். அது வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியுமா எப்படி? வெயிட் பண்ணாம எப்படி? நாள் கணக்கு கூட இல்ல, மாச கணக்கானாலும் ஓகே. ஆனா வருஷ கணக்கு ஆக்காம பாத்துக்கோ. இந்த ராம் என்னதான் பண்றானோ, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. ஒரு ஃப்ரெண்டுங்கிற நினைப்புலயாவது
நேரம் பேசினா போதும் ஏ சிவானி கத்திக்கிட்டே இருப்பா. இப்ப பாரு ஏன் நினப்பு கொஞ்ச நாள் இருக்கா. எனக்கு என்னன்னு பேசிட்டு இருக்கா. கூப்பிடலாமா? வேண்டாம், நாம தான் ராம பார்க்க முடியாம கஷ்டப்படுறோம். அவளை அது பாக்குற டைம் பேசிட்டு போட்டோம். ஆனாலும் ராம் இரு உன்னை இன்னைக்கு கவனிச்சுக்கிறேன். போன் போட்டு திட்டுனா ஏத்துக்குவானா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான். நாளைக்கு நம்ம போன் போட்டாலே எடுக்க மாட்டான். இவனை என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் ஒழுங்கா பேசுறான், மறுநாள் எங்க தான் போவானோ. சரி ஓகே, இந்த நந்தினி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள ராம பார்த்தா சந்தோஷம். பார்க்கலாம். ஓர கண்ணாலே ஒரு ஓரமா பார்த்தாலே மாதுரி இதழாலே என்ன மயக்கி போட்டாலே காதல் இதுதானா என் காதலி இவதானா காகிதம் அவளானா ஒரு கவிதை அழகானா. கிளம்புறேன், நைட்டு மெசேஜ் பண்ண. ம் அப்படி பார்க்காதடா. சரி நந்து. திரும்பவும் ஏய் நீ போ. நீ நானா? நீ போற வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் கிளம்புவேன். டேய் கண்ணா. கிளம்புமா, சிவானி வேற வெயிட் பண்றா. கூட்டிட்டு கிளம்பு. சரி வாரேன். ஆ நந்து சொல்லு. நாளைக்கெல்லாம் ஆபீஸ்ல டைம் கேட்க முடியாது, இந்த மாதிரி மீட் பண்ணவும் முடியாது. அதனால டெய்லி கொஞ்சம் போன் மட்டும் பேசலாம். ஐயோ அது போதும். ஓகே ஓகே, கவனமா போயிட்டு வா. ஏய் சிவானி வா போலாம். இதோ வரேன். ராம் என்னடா இப்படி பண்ணிட்ட? உன்னை சாயங்காலம் பாப்போம்னு நினைச்சுதான் காலையில இருந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இன்னைக்கு பார்க்காதது ரொம்ப கஷ்டமா இருக்கு ராம். கிளம்புறேன். என்ன மாடிக்கு வான்னு சொன்னோம், ஏன் இன்னும் வரல? ஒருவேளை ஊருக்கு போக வேண்டாம்னு சொன்னதை நினைச்சு கோபமா இருக்காளோ? இப்பவே போலாம் சக்தின்னு சொன்னா ஒரேதான் வேண்டான்ட்டோம். என் பியூட்டி வருத்தப்படுறாளோ? என்னன்னு கேட்டுருவோம். ஸ்வேதாமா. சக்தி. என்னம்மா என்ன பண்ற? என்ன சக்தி, உனக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். சக்தி இல்ல, திருவாசுகி கிளம்பத்துல கீழே இறங்கின, மாடிக்கு வரவே இல்லையே, அதான் என்னன்னு கேட்டேன். அது ஒண்ணு இல்ல சக்தி, அத்தை தூங்கி எழுந்துட்டாங்க, அதான் டீ போட்டு கொடுத்துட்டு வந்தேன். டீ போடுறது மட்டும் உன் வேலையா? அப்படி இல்ல, அவங்கதான் ஃபுல் டைம் கிச்சன்ல இருக்காங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது. சரிதான். சரி அப்புறம் என்ன? ஆபீஸ் கிளம்பலையா? போனோம். லேட் ஆச்சு. எப்பவும் வீட்டுக்கு வந்தோன்னு ஓடுவ, இன்னைக்கு என்ன இன்னும் உட்காந்துட்டு இருக்க? உன்னை பார்த்துட்டு போலாம் தாமா, உன்கிட்ட பேசாம எப்படி கிளம்புறது? ஓ சொல்லு. என்ன பியூட்டி, என் மேல ஏதாவது கோபமா? எதுக்குடா? இல்ல, ஊருக்கு போலான்னு நீ சொன்ன, நான் வேண்டான்ட்டேன், அதான். சேச்சா அதெல்லாம் இல்ல, ஊருக்கு போவங்கிறது ஆசைதான். ஆனா நீ வேண்டாங்கிறேனா ஏதாவது காரணம் இருக்கும், இல்லாட்டி உனக்கு ஒர்க் அதிகமா இருக்கும். அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும்ல. என் சக்தி காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான். என் பியூட்டி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை உண்டா? என்னடா இப்படி கேக்குற? உன் மேல இல்லாத நம்பிக்கையா? நீ என்ன பண்ணாலும் ஒரு அர்த்தம் இருக்கும். நீ எது செஞ்சாலும் எனக்காக மட்டும்தான், அது எனக்கு நல்லாவே தெரியும். பியூட்டி, லவ் யூமா. என்ன? ஒன்னும் இல்ல, உன்னை கட்டிக்க நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். எவ்வளவு அழகா என்ன புரிஞ்சுக்கிற. என்னடா நீ என்ன புரிஞ்சுக்கிறத விடையா? நான் கொஞ்சம் கம்மி தான். என் சக்தியை பார்த்துதான் ஒவ்வொன்னா கத்துக்கிட்டேன். விட்டு கொடுக்கறது எல்லாமேவும். லவ் யூமா. லவ் யூ சக்தி. சரி, ஊருக்கு போனன்னு ஆசையா இருக்குன்னா ஊருக்கு எங்கேயாவது போய் சுத்தி பார்க்க பிடிக்குமோ? உன் கூட போக பிடிக்கும். பியூட்டி, உனக்கு பிடிச்ச ஊருக்கு உன்னை அழகா கூட்டிட்டு போறேன். உன் பேர்த்டே அன்னைக்கு. அது வரைக்கும் இந்த சஸ்பென்ஸ் இருக்கட்டும். இப்பவே சொல்லிட்டா நல்லா இருக்காது. நீ எதிர்பார்க்காத நேரத்துல நான் உன்னை கூட்டிட்டு போகணும். அது என்னோட ஆசை பியூட்டி. சக்தி சக்தி. சொல்லுமா. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. சரி வா, உனக்கு சேர்த்துதான் டீ போட்டிருக்கேன். குடிச்சிட்டு ஆபீஸ் கிளம்பு. இன்னும் கொஞ்ச நேரம் பேச வேணாமா? நீதானே டைம் ஆயிடுச்சு ஓடுவ. இன்னைக்கு என்ன ஆபீஸ் போகாம உட்கார்ந்துட்டு இருக்க? அதுவும் இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமா? என்னடா சக்தி, என்னாச்சு? அதுவா, உன்கிட்ட சொல்லுவேன், ஆனா கோச்சிக்க கூடாது. கோச்சிக்கவா? இல்ல சொல்லு. சொல்லிருவேன், அப்புறம் ஃபீல் எல்லாம் பண்ணி ரொம்ப ஏதாவது எமோஷனல் ஆக கூடாது. என்னடா என்ன சொல்ல போற? பாரு இப்பவே எமோஷனல் ஆகுற. அதெல்லாம் இல்ல, சொல்லு. அது ஒண்ணு இல்லம்மா, எப்பவும் இந்த மாதிரி டயத்துக்கு வருவேனா? 1 ஹவர்ல வேலை இருக்குன்னு வேகமா கிளம்புவேனா? ஆமா. அது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அப்பதான் காலேஜ் விடுவாங்க. காலேஜ் பொண்ணுங்களா வருவாங்களா? நம்ம ஆபீஸ்க்கு போற வழியில டெய்லி ஒரு பொண்ணு என்ன கிராஸ் பண்ணி போவா. பியூட்டி, அந்த பொண்ணு என்ன சைட் அடிக்கிறா. என்னடா சொல்ற? சைட் அடிக்கிறாளா? டெய்லிமா நான் கொஞ்சம் வர லேட் ஆயிட்டாலும் எனக்காக அங்கனுக்குள்ள நின்னுக்கிட்டே இருக்கா. அதான் டெய்லி எதுக்கு கஷ்டப்பட்டு அங்கனுக்குள்ள நின்னு என்ன பாத்துட்டு என்னோட ஆபீஸ் இங்கதான் இருக்கு வாரியான்னு கேட்டேன். ஓகே.
அதுக்கு அவ உடனே ஓகே சொல்லிட்டா. ஓ காலேஜ் முடிஞ்சதும் ஆபீஸ்க்கு வந்தா அவங்க வீட்ல தேடுவாங்களாம். ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் போவாளாம். அவங்க வீட்ல சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு மேல நம்ம ஆபீஸ்க்கு வரேன்னு இருக்கா. சரி சரி சரி. அதான் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அந்த டைமிங்ல கரெக்டா போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஓ கரெக்டா போய் என்ன பண்ண போற சக்தி? டெய்லி பாக்கலாமா, ஒருவேளை ப்ரொபோஸ் கூட பண்ணுவா. அச்சோ அப்புறம்? நீ சொல்லு, ப்ரொபோஸ் பண்ணா ஓகே சொல்லிடவா? பாவம் சக்தி, இத்தனை நாள் உன்னை நின்னு பாத்திருக்கா. ஓகே சொல்லிடு. உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். பாத்தியா அத்தையை என் ஒருத்தியால சமாளிக்க முடியல. எவ்வளவு வில்லத்தனம்லாம் பண்றாங்க. என்னோட மாமியாருக்கு 2 மருமக தான் ஓகே சமாளிக்க முடியும் சக்தி. பேசாம ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துரு. அடியே கூட்டிட்டு வா, அம்மாவை சமாளிக்கணும்ல. ரொம்ப தைரியம்டி. இவன் எப்படி இன்னொரு பொண்ணை பாப்பான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்கிற எண்ணம். என் சக்தியை பத்தி எனக்கு தெரியும். காலேஜ் பொண்ணா டெய்லி சைட் அடிக்கிறாளாம். அவ சைட் அடிப்பா. என் சக்தி எந்த பொண்ணையும் நிமிந்து கூட பார்க்க மாட்டான். ஏய் அப்படியெல்லாம் நம்பிக்கை வைக்காத. ரோட்ல போமோத்துல வரமோத்துல எனக்கு பிடிக்கிற மாதிரி பொண்ணுங்க போமோத்துல வரமோத்துல பார்க்க தான் செய்வேன். அப்புறம் அப்புறம் நான் நிஜமாலே பாப்பேமா. இங்க பாரு, பார்க்க மாட்டேன், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். போறோம், ஒரு பொண்ணு நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா டக்குன்னு திரும்பி பார்க்க தோணுமா தோணாதா? தோணுச்சுன்னா பாப்பியா? சரி ஓகே பாத்துக்கோ. ஓய் பாத்துக்கோ, பர்மிஷன் கொடுக்கறேன். பாக்குறதுக்கு மட்டும். ஆனா எந்த பொண்ணையும் தொந்தரவு பண்ணாத. அந்த பொண்ணுக்கே தெரியாம பாத்துக்கோ. ஏய் இப்படி ஒரு பொண்டாட்டியா? பெண்களை நிமிர்ந்து பார்த்திட உன்னினிய கண்ணியம் பிடிக்குதே. கண்களை நேர பார்த்துதான் நீ பேசும் தூரனை பிடிக்குதே. தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மழையடிக்கும். மிக பிடித்த பாடல் ஒன்றை உதடுகளும்